பெண்ணே பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று, கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும், வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாபம் பார்த்தால் நியாயமில்லை, பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும் நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. எங்க இல்லாம மாப்பிள்ளைய தேடினேன். கடைசியில ஒரு இன்ஸ்பெக்டரே எனக்கு மாப்பிள்ளையா வருவாருன்னு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு. மாப்பிள்ளை தம்பி, இப்போ குரு பயிற்சி நடந்ததுல அதுல இருந்து என் ராசி கொஞ்சம் ஓங்கிதான் இருக்கு. சரி, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. இன்னொரு முக்கியமான விஷயம், இது என் வீட்டுல நடக்கிற 2வது கல்யாணம். என்ன இப்படி பாக்குறீங்க? ஓ, இப்ப பையன் கல்யாணம் நடந்தது அது கணக்குல சேர்க்கல என்ன? அது ஒரு கல்யாணமா? இப்ப அந்த பேச்சு எதுக்கு? சரி, தம்பி முகமே சரியில்லை. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். என் பொண்ணுக்கு நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமா கல்யாணத்துக்கு வாங்க. மத்த விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். கல்யாண செலவு எங்களோடது. சார், ஒரு பொண்ணை பெத்து நல்ல குணத்தோட வளர்த்து இத்தனை வருஷமா பாதுகாத்து என்ன நம்பி அவளை ஒப்படைக்கிறீங்களே, அதை விட எனக்கு வேற என்ன சார் வேணும்? மாப்பிள்ள, உண்மையிலேயே நீங்க தங்க கட்டி. நான் உங்களுக்கு மாமனார் ஆகணும்ன்றது என் பூர்வ ஜென்ம புண்ணியம்னு நினைக்கிறேன்.
சரி, இங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். சம்பந்தியமா சக்கரை கொஞ்சம் தூக்கலா போடுங்க. சரிங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் தம்பி. சொல்லுங்க சார். நிச்சயதார்த்தம் தேதி குறிக்கிறப்போ உங்க ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டினேன். உங்க ராசிக்கு இப்போ டைம் சரியில்லைன்னு சொன்னாரு. சார் அதெல்லாம் விடுங்க சார், இந்த காலத்துல போய் அதெல்லாம் நம்பிக்கிட்டேன். உங்க கருத்து வேணா அப்படி இருக்கலாம். இருந்தாலும் நான் பொண்ணு கொடுக்க போற ஆள் இல்ல, கவலைப்பட்டு தானே ஆகணும். அதுவும் உங்களுக்கு உத்தியோகத்துல பிரச்சனை வரும்னு இருக்குதான். சரி, இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டுட்டு டாக்டர் வேலைக்கு போயிட்டுமா? தம்பிக்கு எல்லாமே விளையாட்டு தான். அதனால நான் சொன்னதை கொஞ்சம் கேட்டுக்கங்களேன். இந்த அரசியல்வாதிங்க பெரிய ஆபீசருங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து பழகுங்களேன். சரி, கண்டிப்பா சார், நீங்க சொல்றத நான் கேக்குறேன். போதுமா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கு மேல நம்ம உயிரோட வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? நம்ம பொண்ணோட வாழ்க்கையே வீணா போச்சு. அவளுக்கு தாலி கட்டினவனே அவளை ஏத்துக்கல. இனிமே அவளை யார் கையில பிடிச்சு கொடுக்க முடியும்? வாழ்க்கை பூரா கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறத விட ஒரேடியா குடும்பத்தோட போய் சேர்ந்துருவோம். நம்ம 3 பேரும் இந்த விஷத்தை சாப்பிட்டு செத்துருவோம். இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நம்ம செத்ததுக்கு அப்புறம் ஏது மானம் அவமானம் எல்லாம். நிம்மதியா சாக கூட விட மாட்டேங்கிறாங்களே. இனிமே யார் வந்தா நமக்கு என்ன? நடக்கட்டும். தேவி,
தேவி, என்னங்க கல்யாணி வந்திருக்கா போல இருக்கு. அவளுக்கு எப்படி இந்த வீடு தெரியும்? தெரியலையேங்க. தனம் தனனம் தனம் தனனம் தனம் தனனம் நம் தனம் தனனம் தனம் தனனம் தனம் தனனம் நம் 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 தனனம் 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 நம் தனனம் 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 நம் தனனம் 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 தனனம். தேவி, தேவி எடுத்து சாப்பிடு. சாப்பிடுமா. ஏண்டி அவளை தடுக்கிற? வேண்டாங்க. தேவி, தேவி கதவை தர. அரைகுறையா சாப்பிடுவோம். அதுக்குள்ள கல்யாணி கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்க. நாம எல்லாரும் குத்து உயிரும் கொலை உயிருமா கிடப்போம். நம்மளெல்லாம் ஆஸ்பத்திரி தூக்கி போய் போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம 3 பேரோட போட்டோவும் பேப்பர்ல வரும். இந்த அவமானம் வேற வேணுமா? இது வரைக்கும் நம்ம பட்ட அவமானம் போறாதா? அம்மா, அம்மா கொஞ்சம் கதவை திறங்கம்மா. அம்மா, தேவி கதவை திற தேவி. தேவி, கல்யாணி கிட்ட மூச்சு விடக்கூடாது. தேவி, தேவி கதவை திற தேவி. ஏதாவது காரணம் சொல்லி அவளை அனுப்பிட்டு அப்புறமா நம்ம சாப்பிடுறோம். இருக்கு. ஏய் தேவி, என்ன காரியம் பண்ண பார்த்த? என்னடி சாப்பிட்ட? சொல்லு, என்ன சாப்பிட்ட? நீங்களாவது சொல்லுங்கம்மா, என்ன சாப்பிட்டீங்க? அப்பா நீங்களாவது சொல்லுங்களேன். இல்ல கல்யாணி, நாங்க ஒன்னும் சாப்பிடல, ஒன்னும் நடக்கல. நீ ஏன் சந்தேகப்படுற? போய் சொல்லாதீங்க. நான் கதவு சந்தல பார்த்தேன். போய் சொல்லாதீங்க. நான் கதவு சந்தல பார்த்தேன். விஷத்தை நீங்க சாப்பாட்டுல கலந்தது நான் பார்த்தேன். நீங்களே இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? எங்க எங்க அதை வச்சீங்க? இல்ல 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 கல்யாணி, இல்ல இங்க எதுவும் இல்ல. அம்மா இல்ல கல்யாணி, எடுக்காத எடுக்காதேன்னு சொல்றேன்ல. பெரியவங்க நீங்களே இப்படி செய்யலாமா? ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரச்சனை எல்லாத்துக்குமே சாவதா முடிவுன்னா யாருமே இந்த உலகத்துல உயிரோட இருக்க மாட்டாங்க.
எங்களை என்னம்மா கல்யாணம் பண்ண சொல்ற? இந்த உலகத்தோட எங்களால போராட முடியல. தினம் தினம் அசிங்கப்படுறோம். நொடிக்கு நொடி அவமானப்பட்டு சாக வேண்டியதா இருக்கு. எங்களால முடியல கல்யாணி, முடியல. உலகம் 1000 பேசும். அதுக்காக நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழணும்னு நினைக்கணும். எப்படிமா? இந்த உலகத்தை நாங்க மட்டுமா இருக்கோம்? கல்யாணி, எங்களால ரோட்ல இறங்கி நடக்க முடியலமா. மளிகை கடைக்காரன் கூட உன் பொண்ண கடைக்கு வேலைக்கு அனுப்புறியான்னு கேக்குறான். எங்க ஹவுஸ் ஓனர் கூட வாடகை கேட்கணும்னா எங்களை விட்டுட்டு என் பொண்ணு கிட்டதாம்மா வந்து கேக்குறாரு. இத வெளியில எப்படிமா சொல்ல முடியும்? சொல்றதுக்கு நான் கூசுதுமா. என்னால முடியல கல்யாணி, முடியல. ரொம்ப கேவலமா இருக்கு கல்யாணி. நாங்க யாருன்னு அடிக்க முடியும்? இல்ல யார்கிட்ட சண்டை போட முடியும்? நீ தாண்டி இதுக்கெல்லாம் காரணம்னு என் பொண்ணு அடிக்க முடியுமா? நான் எதுக்காக இவ்வளவு பெத்தேன்னு நானே என்ன அடிச்சுக்க முடியுமா? இல்ல படிச்ச அந்த கடவுளை தான் நொந்துக்க முடியுமா? சொல்லு கல்யாணி, சொல்லு. நான் என்ன பண்ண? அதுக்காக செத்துடுறதா? நீங்க செத்துட்டா உலகத்தோட பார்வையில தப்பானவங்கள தானே ஆயிடுவீங்க. வாழ்க்கைனா நின்னு போராடணும், ஜெயிக்கணும். நீ ஒன்னும் குழந்தை இல்லையே, சொந்த காலையே நிக்க தெரிஞ்ச பொண்ணு. நீ இப்படி கொழையா இருக்கலாமா தேவி? நான் என்ன தப்பு செஞ்ச கல்யாணி? எனக்கு ஏன் இந்த தண்டனை? அவ செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கணுமா? செல்போன்ல படம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி என்ன மிரட்டுறான். என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்ல? வேற என்ன நான் தப்பு செஞ்சேன்? எனக்கு தாலி கட்டணும் ஓடி போயிட்டான். இப்ப என்னமோ வந்து 10 வருஷம் குடும்பம் நடத்துற மாதிரி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு, தாலிய கழட்டி கொடுன்னு கேக்குறான். அதுக்கு நீ என்ன சொன்ன? தாலியை கழட்டி அவன் முகத்துல வீச வேண்டியதானே? தன்னை நம்பி வந்த பொண்ண மனமேடையில விட்டுட்டு போனவெல்லாம் ஒரு ஆம்பளையா? யாரோ சொன்னாங்கிறதுக்காக தாலி கட்டின பொண்டாட்டி மேலேயே சந்தேகப்படுற அவனோட உன்னால எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அப்படிப்பட்ட அல்பமான ஆம்பளை கட்டின தாலியை இன்னும் உன் கழுத்துல சுமந்துட்டு இருக்கியே, அதுதான் உனக்கு அவமானம். அவன் வந்து தாலியை கழட்டி குடுன்னு கேட்ட உடனே அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருந்தா நீ தைரியமான பொண்ணு. தேவி, உன் மனசுக்கு தெரியும் நீ சுத்தமானவன்னு. அப்புறம் எதுக்கு நீ சாகணும்? சாகணும்னு முடிவெடுத்தியோ அப்பவே நீ சுத்தமானவன்னு புரிஞ்சு போச்சு. சாகறதுக்கு இருக்கிற தைரியத்தை வச்சு நீ வாழலாமே. ஏமா, உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்களே அவளை கெட்டு போனவன்னு சொல்லலாமா? இப்படி சாகடிக்க நினைக்கலாமா? தப்புதான் கல்யாணி, தப்புதான். நான் கல் நெஞ்சக்காரியாவே இருந்துட்டேன் கல்யாணி. தங்கமான பொண்ண பெத்துட்டு நானே அவளை கொல்ல நினைச்சேனே. தேவி, நீ சாக கூடாதுமா, சாக கூடாது. நீ வாழணும், நீ வாழணுமா. என்னங்க கல்யாணி சொல்ற மாதிரி நம்ம பொண்ணு வாழணுங்க, வாழணும். இவ
நான் பெத்த பொண்ணுங்க, நான் பெத்த பொண்ணு. அவளை சாக விடக்கூடாது, வாழ வைக்கணுங்க. அவ வாழ வைக்கணும். கல்யாணி, நல்ல நேரத்துல நீ வந்தம்மா. நான் செய்ய இருந்த தப்ப நீ எனக்கு புரிய வச்சுட்ட. நீ நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும். கல்யாணி, நீ மட்டும் வரலன்னா நாங்க 3 பேரும் செத்து போய் பணமா தான் கிடப்போம். நீதாம்மா எங்க குலதெய்வம். அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? தேவியை நல்லபடியா பாத்துக்கோங்க, அது போதும். விமலாவை பார்த்தேன் தேவி, அவதான் இங்க தங்கி இருக்கிறதா சொன்னா. ஒண்ணும் இல்ல தேவி, அழாத. வாழ்க்கையில துணிச்சலா இருக்க கத்துக்கோ. இது பாரு, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கூப்பிடு. நான் இருக்கேன் உனக்கு, சரியா? அழாத. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாத.